வணக்கம் நேயர்களே. பார்த்தேன், ரசித்தேன், படித்தேனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது சுதா ஆழ்வான். அமரர் கல்கியின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற அலை ஓசை பாகம் 4 பிரளயம் அத்தியாயம் 24 என் சொர்க்கம். சீதாவின் வரவினால் ராகவனுடைய ஜுரம் குணமடைந்து வந்ததாக தோன்றியது. ஜுரத்தின் வேகத்தில் அவன் எவ்வளவு முரட்டுத்தனமாக நடந்து கொண்டாலும், எப்படியெல்லாம் சத்தம் போட்டு பிதற்றினாலும், சீதாவின் கை பட்ட உடனேயே அவன் உடம்பும் மனதும் சிறிது அமைதியடைந்தது. இதை கவனித்த சித்ரா, அடியே, இதற்கு முன்னால் நீ என்னவெல்லாம் தவறாக நடந்திருந்தாலும் இப்போது நல்ல சமயத்தில் வந்து உன் புருஷனுடைய உயிரை காப்பாற்றினாய். நீ செய்த பாவத்துக்கெல்லாம் பிராயச்சித்தம் செய்து கொண்டு விட்டாய் என்று சொன்னாள். இதை கேட்ட சீதாவின் கண்களில் நீர் ததும்பிற்று. சீதா வந்த புதிதில் ராகவனுடைய கண்கள் அவளை பார்த்தாலும் அவள் யார் என்று அவன் தெரிந்து கொண்டதற்கு அடையாளம் காணப்படவில்லை. ஆனால் 2-3 நாளைக்கு பிறகு ஒரு தடவை சீதாவை பார்த்தபோது ராகவனுடைய கண்களில் வியப்பும் முகத்தில் மலர்ச்சியும் தோன்றின. பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சீதாவுடன் அவன் பேச ஆரம்பித்தான். அவள் கல்கத்தாவுக்கு என்றைக்கு வந்தாள், எங்கே தங்கியிருந்தாள் என்பதை பற்றியெல்லாம் விசாரித்து தெரிந்து கொண்டான். ஹவுராவில் அவளுக்கு அடைக்கலம் கொடுத்து ஆதரித்தவர்களை பற்றி ரொம்பவும் சிலாகித்து பேசினான். குழந்தை வசந்தி கேட்ட கேள்வியையே ஒரு நாள் சௌந்தரராகவனும் சீதாவிடம் கேட்டான். உன் பிரயாணமெல்லாம் முடிந்து விட்டதல்லவா? நீ இனிமேல் எங்கேயும் போக வேண்டாம் அல்லவா என்றான். முன்னேயும் எனக்கு போக வேண்டி இருக்கவில்லை, இனிமேலும் எனக்கு எங்கும் போக வேண்டி இராது என்றாள் சீதா. அப்படி போவதாயிருந்தாலும் வசந்தியை விட்டுவிட்டு போகாதே. எங்கே போனாலும் அவளையும் உன் கூட அழைத்து கொண்டு போய்விடு என்றான் ராகவன். வசந்தியையும் விட்டு போகவில்லை, உங்களையும் விட்டு போக உத்தேசமில்லை என்றாள் சீதா. என்னை பற்றி கவலை என்னத்திற்கு என்றான் ராகவன். சீதா பதில் சொல்லாமல் ராகவனுடைய முகத்தை துயரம் ததும்பிய கண்களினால் ஏறிட்டு பார்த்தாள். மற்றொரு நாள் ராகவன், சீதா, உனக்கு இந்த கல்கத்தா நகரம் ரொம்ப பிடித்திருக்கிறது என்று சித்ரா சொன்னாள், அது வாஸ்தவம்தானே என்று கேட்டான். சீதா சிறிது முகமலர்ச்சியுடன், ஆமா, கல்கத்தா எனக்கு ரொம்பவும் பிடித்திருக்கிறது, இங்கேயே நான் இருந்து விடுவதில் எனக்கு பூரண சம்மதம்தான் என்றாள். ரொம்ப சந்தோஷம், நீயும் வசந்தியும் இங்கேயே இருந்து விடலாம், உங்களுக்கு நல்ல துணையும் இருக்கிறது. சித்ராவையும் அவளுடைய கணவனையும் போல நல்லவர்கள் எங்கும் கிடைக்க மாட்டார்கள் என்று சொன்னான் ராகவன். சீதா சந்தேக குரலில், நானும் வசந்தியும் மட்டும் இங்கே இருக்கிறதா, நீங்கள் என்றாள். எனக்கு இந்த ஊர் பிடிக்கவில்லை, அதிலும் இங்கே நடந்த கோர கிருத்தியங்களை எல்லாம் பார்த்த பிறகு அடியோடு பிடிக்காமற் போய்விட்டது. இங்கே இருந்தேனானால் என்னுடைய மூளை சரியாகவே ஆகாது. உடம்பு கொஞ்சம் சரியானதும் இங்கிருந்து கிளம்பி போய்விட வேண்டும் என்று உத்தேசித்திருக்கிறேன். தயவு செய்து இப்படி பிரித்து பேச வேண்டாம். உங்களுக்கு இந்த ஊர் பிடிக்கவில்லை என்றால் எனக்கும் பிடிக்கவில்லை. உங்களுக்கு எந்த ஊர் பிடிக்கிறதோ அந்த ஊர்தான் எனக்கும் பிடிக்கும். நீங்கள் எங்கே போகிறதாக உத்தேசம்? நான் பஞ்சாப் மாகாணத்துக்கு போகிறதாக இருக்கிறேன். நீங்கள் பஞ்சாபுக்கு போகிறதா இருந்தால் நானும் அந்த பஞ்சாபுக்கே வருகிறேன். ஒருவேளை பஞ்சாப் தேசம் உனக்கு பிடிக்காது. பிடிக்காமல் என்ன? சீக்கியர்களின் அற்புதமான பொற்கோயில் இருக்கிறதாம், இந்தியாவிலேயே பெரிய மசூதி அங்கே இருக்கிறதாம், அதையெல்லாம் பார்க்கலாம் அல்லவா? ராகவனுடைய முகம் சுருங்கியது. சீதா, உன்னை ஒன்று கேட்டுக்கொள்கிறேன். வேறு எதை பற்றி வேண்டுமானாலும் பேசு, ஆனால் மசூதி என்கிற பேச்சை மட்டும் நான் இருக்கும்போது எடுக்காதே. எனக்கு உடம்பு பதறுகிறது என்றான். சீதாவுக்கு பழைய நினைவுகள் எல்லாம் குமுறிக்கொண்டு வந்தன. தாஜ்மஹாலை பார்க்க வேண்டும், அக்பர் சமாதியை பார்க்க வேண்டும் என்பது போன்ற ஆசைகளினால் தனக்கு நேர்ந்த இன்னல்களை எல்லாம் நினைத்து கொண்டாள். ஏதோ யோசியாமல் சொல்லிவிட்டேன்.
எனக்கு இனிமேல் ஒரு இடத்தையும் பார்க்க வேண்டாம். உங்களையும் வசந்தியையும் பார்த்து கொண்டே இருந்தால் அதுவே போதும் என்றாள். சீதாவின் இந்த வார்த்தைகள் சௌந்தரராகவனுக்கு சொல்ல முடியாத இன்பத்தை, வெகு காலமாக அவன் அனுபவித்திராத அபூர்வ மகிழ்ச்சியை அளித்தன. இன்னொரு நாள் ராகவன், சீதா, எதற்காக நான் இங்கிருந்து பஞ்சாபுக்கு போக தீர்மானித்தேன் தெரியுமா என்று கேட்டான். தெரியாது, எனக்கு காரணம் தெரிய வேண்டியதும் இல்லை. பஞ்சாபுக்கு நீங்கள் போக விரும்புவது ஒன்றே போதும். இல்லை, உனக்கு காரணம் தெரிந்திருக்க வேண்டும். நான் சீமையிலிருந்து திரும்பி வந்தவுடனேயே நான் வேலை செய்யும் கம்பெனிக்காரர்கள், பஞ்சாபுக்கு போகிறாயா, அங்கே லாகூரில் ஷாலியார் தோட்டம் இருக்கிறதாம், மேனேஜர் உத்தியோகம் தருகிறோம் என்று கேட்டார்கள். நான் அதற்கு உடனே பதில் சொல்லவில்லை. பஞ்சாப் டில்லிக்கு பக்கத்தில் இருப்பதால் அங்கே போக எனக்கு அச்சமயம் விருப்பமாக இல்லை. ஆனால் இங்கே ஆகஸ்ட் 16ஆம் தேதி ஆரம்பித்து நடந்த சம்பவங்களை பார்த்த பிறகு வசித்தால் பஞ்சாபிலேதான் வசிக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டேன். உலகத்தில் எத்தனையோ மகான்கள் எவ்வளவோ மதங்களை ஸ்தாபிக்கிறார்கள். அவர்களுக்குள்ளே சீக்கிய மதத்தை ஸ்தாபித்த குருநானக் என்பவரையே நான் மிகப்பெரிய மகான் என்று கருதுகிறேன். அவர்தான் ஒரு மதத்தை ஸ்தாபித்ததோடு ஒரு வீர சமூகத்தையும் படைத்தார். உலகத்திலே வீரர்கள் என்று சொன்னால் சீக்கியர்களைத்தான் சொல்ல வேண்டும். கேள் சீதா, இந்த ஊரில் கலகம் ஆரம்பித்த முதல் 2 நாள் நான் என்ன நினைத்தேன் தெரியுமா? கல்கத்தாவிலும் வங்காளத்திலும் ஹிந்து என்று சொல்லிக்கொள்ள ஒரு ஆணோ பெண்ணோ குழந்தையோ இல்லாமற் போய்விடும் என்று நினைத்தேன். 3ஆம் நாள் என்ன ஆயிற்று தெரியுமா? கிளம்பினார்கள் சீக்கியர்கள். இத்தனைக்கும் அவர்களில் பெரும்பாலோர் டாக்ஸி கார் ஓட்டிய டிரைவர்கள். அவர்கள் கையில் கிர்பானை எடுத்துக்கொண்டு புறப்பட்ட பிறகுதான் கல்கத்தாவிலும் வீரபுருஷர்கள் இருக்கிறார்கள் என்று ஏற்பட்டது. கல்கத்தாவில் உள்ள 30 லட்சம் இந்துக்களும் உயிர் பிழைத்தார்கள். இப்படிப்பட்ட வீரர்களின் தாய்நாடு பஞ்சாப் தேசம். அத்தகைய நாட்டில் போய் இருப்பதே புண்ணியம் என்று எனக்கு தோன்றுகிறது. ஒருவேளை என்னுடைய மனோநிலையை உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம் என்று தயங்கி சொன்னான் ராகவன். உண்மையில் ராகவனுடைய மனோநிலையை சீதாவினால் புரிந்து கொள்ள முடியவில்லைதான். பஞ்சாபியர்களை பற்றி அவளுடைய நினைவுகள் அவ்வளவு திருப்திகரமாக இல்லை. டில்லியில் அவள் பஞ்சாபியருடன் பழகியிருக்கிறாள். சுத்த முரடர்கள், நாகரீகம் இல்லாதவர்கள். வங்காளிகளின் நாகரிகம் என்ன, படிப்பு என்ன, மரியாதை என்ன? கல்கத்தாவில் வங்காளிகளுடன் அவளுக்கு ஏற்பட்டிருந்த சொற்ப பழக்கம் அவர்களை பற்றி மிக நல்ல அபிப்பிராயத்தை அளித்திருந்தது. அமரநாத் ஆகியவர்களின் அபிப்பிராயமும் அதற்கு ஒத்தே இருந்தது. பழைய காலமாயிருந்தால் ராகவனுடைய ஒவ்வொரு வார்த்தையையும் மறுத்து 9 வார்த்தை சீதா சொல்லியிருப்பாள். ஆனால் இப்போது இந்த இயல்பு அவளிடம் மாறிப்போயிருந்தது. ராகவனுடைய உடல்நிலையும் அவனுடன் மாறுபட்டு பேசக்கூடாது என்று வற்புறுத்தியது. ஆகையால் ராகவன் சொன்னதை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த சீதா கூறினாள், என்னத்திற்காக இவ்வளவு தூரம் வளைத்து பேசுகிறீர்கள்? நான் தான் முன்னமையே சொல்லிவிட்டேனே. எனக்கு காரணம் ஒன்றுமே தெரிய வேண்டியதில்லை. உங்களுக்கு பிடித்த இடம் எதுவோ அதுதான் எனக்கு பிடித்த இடம். அந்த நாளிலும் அப்படித்தான் நினைத்திருந்தேன். இப்போதும் அவ்விதமே எண்ணிருக்கிறேன். நடுவில் தலைவிதியின் காரணமாக அங்கும் இங்கும் சுற்றி அலைய நேர்ந்தது. அதெல்லாம் பழைய கதை. இனிமேல் உங்களை நான் பிரியப்போவதில்லை. நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அதுதான் என்னுடைய சொர்க்கம். இந்த கடைசி வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு சித்ராவும் அமரநாத்தும் உள்ளே வந்தார்கள். இப்போதுதான் எனக்கு உண்மையில் சந்தோஷமாக இருக்கிறது. இந்த ஊரில் கலகம் வந்தாலும் வந்தது, உங்கள் 2 பேரையும் ஒன்று சேர்த்து வைத்தது. எப்படிப்பட்ட கெட்டதிலும் ஒரு நல்லது இருக்கும் என்று இதனாலேதான் நம் பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்றாள் சித்ரா. எங்களை ஒன்று சேர்த்து வைப்பதற்காக இவ்வளவு பயங்கரமான கலகம் நடக்க வேண்டுமா? அதற்காக 10,000 பேர் செத்துப்போக வேண்டுமா என்றாள் சீதா. இன்னும் கொஞ்ச நாள் போனா இந்த கலகத்தை ஆரம்பித்ததே நான் தான் என்று சொன்னாலும் சொல்லுவீர்கள் போல் இருக்கிறது என்று சௌந்தரராகவன் தமாஷ் செய்தான். கலகத்தை நீங்கள் ஆரம்பித்து வைக்கவில்லை. உங்கள் மனைவி ஸ்ரீமதி சீதாதேவிதான் ஆரம்பித்து வைத்தார். அவர் ஹாவ்ரா ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இறங்கிய அன்றைக்குத்தானே கலகம் ஆரம்பித்தது என்றான் அமரநாத்.
அத்தியாயம் 24 என் சொர்க்கம் நிறைவுற்றது. அன்பான நேயர்களே, இது போன்ற மேலும் சுவையான கதைகள் மற்றும் கட்டுரைகள் கேட்க பார்த்தேன், ரசித்தேன், படித்தேன் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம், பார்த்திபன் கனவு போன்றவை பிளேலிஸ்டுகளாக வரிசைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஏனைய பிற கதைகளையும் நீங்கள் கேட்டு மகிழலாம். தமிழ் கதைகள் கேட்க ஆர்வம் உள்ள உங்கள் குடும்பத்தார் மற்றும் நண்பர்களிடம் பகிருங்கள். மிக்க நன்றி.